ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சூட்சம வழிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வறுமை இருக்கக்கூடாது, வருமானம் அதிகரிக்கணும், நம்ம படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் உயரணும்னா கட்டாயம் நம்ம வீட்டில் இந்த மாற்றங்களை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வீட்டு பக்கம் வறுமை வரவே வராது. ஆண்கள் சம்பாதித்த பணமாக இருந்தாலும் சரி, பெண்கள் சம்பாதித்த பணமாக இருந்தாலும் சரிங்க, அந்த வருமானத்தை வச்சு வழிநடத்தி போகிற சாமர்த்தியம் அந்த வீட்டு பெண்களுக்கு தான் இருக்குது. வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த பெண்கள் தான் பொறுப்பு. இதன் அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை பார்க்க போகிறோம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய சமையல் கட்டில் வச்சோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த 5 பொருட்களையும் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு பச்சை கலர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்னதாக பச்சை கற்பூரம், இதை போட்டு அப்படியே சமையல் அறையில் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். ஏன்னா சமையல் அறையில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாகவும் வாசமாகவும் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு அன்னபூரணி தாயாரோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும். பச்சை டப்பா இல்லை அப்படின்னாக்கா ஒரு பச்சை கலர் துணியில் இந்த 5 பொருட்களையும் மூட்டையாக கட்டி நீங்கள் 5-6 பெட்டியில் நீங்கள் வச்சுக்கலாம். இது போல் செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இது நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். 2வது டிப் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் அம்மி, ஆட்டுக்கல் இல்லாத வீடே கிடையாது. ஆனால் இப்போது மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சின்ன உரல் இல்லை அம்மியாவது நம்மளோட கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணணும். இது மாதிரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில் அந்த உரலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூவை வச்சு அதில் ஒரு 5 ரூபா நாணயத்தை வச்சு கண்ணில் ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். இந்த 5 ரூபா காசை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் 5-6 பெட்டியில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் அரிசி பானையில் நீங்கள் வச்சுக்கலாம். இது போல் செய்யும் பொழுது நமக்கு பல மடங்கு, அதாவது இந்த ஒரு 5 ரூபா நாணயம் 5 கோடியாக பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு இந்த பரிகாரம் நமக்கு கொடுக்கும். எந்த ஒரு உலோகத்தையுமே உருக்கலாம், வளைக்கலாம். ஆனால் இந்த கருங்கல்லை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் கல்யாண வீட்டில் பெண்களை அம்மி மேலே வலது காலை வைக்க சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த பெண்கள் இந்த கல் மாதிரி நிதானமாக பொறுமையாக அந்த புகுந்த வீட்டில் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி அந்த பெண் அந்த குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சாஸ்திரத்தை முன்னோர்கள் வச்சாங்க. வருமானம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி, ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சரிங்க, அந்த பெண் மன உறுதியோடு இருக்கணும். தன்னம்பிக்கையோட பெண்ணோட மனது கருங்கல் போல் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் கஷ்ட காலத்தில் கூட அந்த குடும்பத்தை அந்த பெண் நல்லபடியாக வழி நடத்தி போவாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது செல்வ செழிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லை, வறுமைங்கிறத அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காது. அந்த வீடு செல்வ செழிப்போடு எப்பொழுதுமே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை முன்னோர்கள் பண்ணாங்க. 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே காலை மாலை 2 வேளையுமே தண்ணி தெளித்து கோலம் போடணும் வாசலில். அதே போல் வாசலில் எப்பொழுதுமே விளக்கேற்றுற ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் நிலவாசலில் ஒரு பக்கம் ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து ஒரு பக்கம் மஞ்சள் தடவி வைங்க, இன்னொரு பக்கம் குங்குமம் தடவி வைங்க. உருளில் பூ வைங்க. எப்பொழுதுமே உருளில் உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ, செம்பருத்தி பூ இருந்தால் கூட அதை அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக வைங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்யும் பொழுது, நம்ம அழகுபடுத்தி இதெல்லாம் செய்யும் பொழுது எவ்வளோ பொறாமை பார்வையோட கெட்ட எண்ணத்தோட யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அந்த கோலம், நம்ம போட்டிருக்க கோலத்தை பார்க்கும் பொழுதும் அந்த உருளியை பார்க்கும் பொழுதும் அவங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே போயிடும். அந்த அளவுக்கு இது நம்ம வீட்டு கண் திருஷ்டியே வராது. அதனால் நம்ம எப்பொழுது இதை பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை நம்ம உண்டாக்கிக்கலாம். அதே போல் பூஜை அறையில் காலை மாலை தினந்தோறும் விளக்கேற்றுங்க.
அதை மட்டும் இல்லைங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எஞ்சி நீங்கள் விளக்கேற்றுங்க. அதுபோல் செய்யும் பொழுதும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை நம்ம உண்டு பண்ணலாம். நம்முடைய கிச்சனில் எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுருக்கணும். ஒரு எச்சில் பாத்திரம் கூட இருக்கக்கூடாது. அடுப்பை தொடச்சிட்டு நம்ம அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் ஸ்ரீ அச்சயம்னு தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ரீ அச்சயம்னு எழுதி வச்சுட்டு நீங்கள் படுக்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம விளக்கிட்டு படுக்கணுன்னு சாதத்தையும் நம்ம சாத குண்டானையும் விளக்கிட்டு படுக்கக்கூடாது. சாப்பாட்டு பானையில் கொஞ்சமாவது சாதம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் படுக்க போங்க. ஏன்னா நைட்டில் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதுக்காக தான் நம்ம இது போலெல்லாம் பண்ணுறோம். நம்ம வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். வீட்டில் எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. முடிகள் விழுந்தால் கூட அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் போடணும். நம்ம வீடு எவ்வளோ சுத்தமாகவும் நறுமணத்தோடும் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பண வரவை அதிகரித்து கொடுக்கும். நம்ம நிறைய காசு கொடுத்து பொருட்கள், வாஸ்து பொருட்கள் எல்லாமே வாங்கி வைக்கலாம். பட் இருந்தாலும் ஏழ்மையாக இருக்கிறவங்களால முடியாது. ஆனால் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் செய்யும் பொழுது அவங்களோட வறுமையில் இருக்கிறவங்க கூட மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை ஆக்கக்கூடிய ஒரு தந்திரம் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தும் போது இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி அன்னையோட கருணை பார்வை கிடைக்கும். மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிலேயே இருப்பாங்க. நமக்கு தேவை பணம் கொட்டி கொடுக்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி அம்மா. அவங்களுக்கு பிடித்த இந்த சில விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டிலேயே தங்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வழிமுறைகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் உங்கள் வீட்லேயும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.